ஹாய் ஹலோ வணக்கம், உங்கள் ராம் யோகா மகிழன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்டீங்க, அக்கா என்னக்கா ஷாப்பிங் வீடியோ பண்ணலையா? பர்த்டே அண்ட் மேரேஜுக்கு வந்து எனக்கு saree இருக்கு, இவருக்கு தான் ஷர்ட் இல்லை, தம்பிக்கும் ட்ரெஸ் இல்லை. அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். தம்பியை கொண்டு போய் கட்டடத்தில் விட்டு வந்தாச்சு இன்னைக்கு. ஏன்னா சிண்டு ஸ்கூலுக்கு போயிட்டாச்சு, காலேஜ் போயிட்டான். அதனால் தம்பி கரெக்டாக சாப்பாடுக்கு போய் ஊட்டிட்டு கொண்டு போய் விட்டுட்டு நானும் வேலையை முடிச்சு இப்போ தான் வந்தேன் மதியானம். சரி இப்படியே நம்ம கிளம்பி போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே வந்துடலாம்ட்டு இன்றைக்கி அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க. செமையாக இருக்குது. எங்கே போகிறோம்னா சரவணா ஸ்டோர் போகிறோம். ஆமாம், சரவணா ஸ்டோர் போகிறோம். அப்படியே வந்து எனக்கு ஒரு ஷர்ட்டு, தம்பிக்கு ட்ரெஸ்ஸு. இங்கேயே போவோம் சிவகங்கையிலேயே. இல்லை நாங்கள் வந்து மதுரைக்கெலாம் போகல, ஏன்னா அவ்வளோ காசு. நான் மதுரைக்கு போனாலும் சும்மா ஜஸ்ட் ஃபன் பண்ணேன், ப்ராங்க் பண்ணேன். இல்லை, ஆனால் உண்மையிலேயே மதுரைக்கு போகிற இடையில இருந்திருக்கு. எனக்கு அந்த தாட்டே இல்லை. என்ன ஏற்கனவே நான் மதுரைக்கு போகும்போது வேணான்னு சொல்லிட்டான், காசு இல்லைன்னு சொல்லிட்டா. மதுரைக்கு போனால் ரொம்ப செலவாகும், கொஞ்சம் பேமெண்ட் அதிகமாக வரும். சரி, நம்ம இப்போ இங்கே சிவகங்கையில் எப்பவும் எடுக்கிற கடை, நம்மளோட ஃபேவரட் கடை பாஜிக்கே போயிடுவோம். பாஜி ஜோதி. ஆமாம், 2-3 கடை இருக்குது. அங்கே போயிட்டு ஆரம்பிக்கலாங்களா? ஜோதிக்கு வந்திருக்கோம். உள்ளப்படா ஃபோனை பார்த்துக்கிட்டே போவான். போங்க சார். லிஃப்ட்டில் போக போகிறோம். அதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுப்போம். ராம் தம்பிக்கு பஸ் பார்த்துட்டு அப்புறமாட்டி எனக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு. தம்பிக்கு வந்து 2 ட்ரெஸ் எடுக்கணும். ஏன்னா வந்து பிறந்த நாளுக்கு ஒன்று, விசேஷத்துக்கு ஒன்று, நம்ம கல்யாணம். தம்பி வீடியோ அப்படியே காமிக்கிறேன் பாருங்க, எப்படி ட்ரெஸ் எப்படி எடுக்கிறேன் பாருங்க. சார் என்ன பார்க்குறீங்க? 3 வயசு பையனுக்கு தனித்தனியாக பார்க்கலாங்க. கலரில் மைக் எடுக்கணும். இப்போ மேட்ச் ஆயிடுச்சா? ஓகே, பர்ஃபெக்ட் கலர் பிஸ்தா க்ரீன். நல்லா இருக்குடா. தூக்கி காமி, தூக்கி காமி, காமி. நல்லா இருக்கு. பார்த்துட்டேன், அந்த 6th பேண்டை பார்த்துட்டான்டா இவன். ஷர்ட் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கு. நல்ல கலராக எடுங்க. இது கல்யாணத்துக்கு எடுக்கிறியா மா? கல்யாணத்துக்கு எடுக்க போறியா? என்ன எடுக்க போற? பாப்கார்ன் ஷர்ட் வேணாம். பாப்கார்ன் செட் நிறையா இருக்குது. வேறு எடு, டிஃப்ரெண்டாக எடு. அந்த இந்த மாதிரி இது என்னதுடா? ஷர்ட் தானா? பாரு பாரு, இந்த இது நல்லா இருக்குல்ல. இது இது நல்லா இருக்கு. இந்த ஆரஞ்சு நல்லா இருக்கு. ரொம்ப பெருசாக இருக்கு. இது ஏற்கனவே ஒன்று இருக்கு. இது நல்லா இருக்கு. ஆனால் அந்த பெருசாக இருக்க மாதிரி இருக்கே, பெருசு. நல்லா இருக்காது. இது பெரிய துணிமா? 22 தான். சரியாக தானே வரும். இந்த ஒரே அடுத்து ஃபேண்ட்டு பார்க்க போயிருக்காங்க. ஷாரு இந்த ப்ளூ நல்லா இருக்காடா ராமா? பிடிக்கலையா?
ஸ்கூல் யூனிஃபார்மாக இருக்குடா. வேற நீ பாரு பேண்ட் சைஸ் இதோட சின்ன சைஸ் எடுங்க. அதோட சின்ன சைஸா? அதோட சின்ன சைஸ் இல்லை இது அங்கே அதை பார்க்கலாம். இது ஒன்று கல்யாணத்துக்கு பர்த்டே. பர்ஃபெக்டாக இருக்குது. இதுக்கு கிரே ஒயிட் அந்த மாதிரி தான் நல்லா இருக்கும். அந்த அந்த அது எடு. ஏய் வேற லெவலு நல்லா இருக்குடா. ஆனால் சின்னது முட்டிக்கு இருக்கும். நீங்கள் அங்கே போய் எடுத்தீங்களா அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும்டா. நல்லாயிருக்கும். ஆனால் ஸ்டைலிஷாக இருக்கும். உன் தம்பிக்கு தான் பிடிக்கும். சிண்டுக்கு பார்த்த உடனே சூப்பர்ன்றுவேன். இதோட இதுலேயே வேறு சைஸ் இருக்கணும். பெரிய சைஸ் இருக்கா? இதே மாதிரி எனக்கு வந்து இடுப்பு சின்னதாக இருக்கோ? இடுப்பு சின்னதாக இல்லை. இதுக்கு வந்து உங்களுக்கு டைட்டாக வருமோடா. சூப்பராக இருக்குடா. டைட்டாக இருக்கு. நைட் தர்ஷனத்தை கரெக்டாக இருக்குமா? மஹிக்கு எடுத்தாச்சு. அந்த பேண்ட் வந்து சைஸ் பத்தல. இந்த வயசில் வந்து எடுத்தாச்சு. அவங்க அப்பா அவங்க மயனுக்கு வேறு லெவலாக செலக்ட் பண்ணிட்டாரு. ஃபேன் பார்க்குறேன். ரெண்டையும் காமி வச்சு ரெண்டையும் காமினா ஒன்றா காமிக்கிறேன். எப்படி காமி எப்படி? ஆ ராம எப்படிலாம் செலக்ட் பண்ணி சூப்பராக செலக்ட் பண்ணுவாங்க. எப்படின்னு தெரியாது. நல்லா இருக்குப்பா. பாப்கார்ன் ஷூட் எல்லாமே எடுத்தாச்சு கரெக்டாக. இந்த மாதிரி இப்போ பவியாக எடுத்துருக்கு கல்யாணத்துக்கு சங்கரி. நான் அவள் கட்டுவலான்றது டவுட்டு தான். இந்த கலர் எடுப்போம். இதே டைப்பில் இல்லைன்னு வேறு டைப்பும் காட்டுங்கண்ணே. இல்லை வேறு ஏதாச்சும் மாடல்? ஆமாம் போடாத மாடல் அப்படி இல்லை. அதை எடுறா நம்ம நல்லா இருக்கு. நீ கையில் வச்சுருக்குது மஞ்சு வயசுக்கு எடுறத வெளியே. இதை எடுத்துருவோமா? ஓகே டன். இது கோட்டு மாடல். இரு அவளுக்கு வீடியோ கால் பண்ணுவோம். இருங்க வரேன். நாங்கள் வந்து இதில் எந்த கலெக்ஷன் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலே போங்க. கடைசியில் எடுத்தாச்சு. எதுக்கு எல்லாத்துக்கும் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக எடுக்க தான் ஆகணும். வேறு வழி இல்லையே. மைதர்ஷனுக்கு எடுக்கிறோம்னா வைஷ்ணுக்கு எடுக்கணும். அப்புறம் அச்சுமா பவியாகலாம் எடுக்கலையான்னு கேட்டால் நெக்ஸ்ட் எடுப்போம் பிறந்தநாள் அப்போ. என்னடா ராமா? நான் சொன்ன சீட்டு டைல்ஸ் எல்லாரும் கடையிலையும் டைல்ஸ் ஒட்டியிருக்கிறத பார்ப்பேன். மேலே என்னென்ன ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறதா ஃபால் சீலிங்கை பார்ப்பேன். அவனுக்கு வேறு வேலையே இல்லை. வந்துருச்சு. தோற அவங்களோட செக்ஷனுக்கு வந்துட்டாரு. என்ன சாரு? நல்லா இருக்கே. நல்லா இருக்கே. சாருக்கும் சாரோட தம்பிக்கும் ட்ரெஸ் எடுக்கிறது தான் இங்கே பெரிய வேலை. நைஸ் ட்ரெஸ் ராம். நல்லா இருக்குடா. இந்த 2 வருஷம் வந்தானே. இதுவும் நல்லா இருக்கு. நீங்கள் போடாத கலர். துணி நல்லா இருக்குடா. தண்ணா ஓகே. ஆமாம் வாவ். பத்தாவது இருக்கேன். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்போ. இங்கே பத்தாவது நல்லா இருக்கே. நல்லா இருக்குது.
இதில் அதில் எக்ஸல் ட்ரெஸ் வாங்குறக்குள்ளேயும் எனக்கு என்ன வாங்கி தர காசு கடன் வாங்கியிருக்கோம். ஜோதி கடைக்கார ஓனர்கிட்ட தான் கேட்கணும் ஓசியில் தருவாரான்னு. இவ்வளோ வாங்கியிருக்கோம். கடவுளே சரி, எங்களை யாரும் திட்டாதீங்க ப்ளீஸ். எங்கள் மனசு கஷ்டமாகும். எனக்கு கண்டிப்பாக திட்டுவாங்க, நம்மளுக்கு பிடிச்சவங்க எல்லாருமே. அடிக்கிட்டு இருந்தது இதுதான் பார்ட்டி வேர். இதை போட்டு பிளாக் பேண்ட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அடி பொலியாக இருக்கும். இந்த கலரை போட்டு இதெல்லாம் போட்டால் பக்காவாக இருக்கும். இதில் பார்ப்போம். மனசே இல்லை 900 ரூபாய்க்கு என் சட்டை. சரி, அவ்வளோ காசுக்கு வேணாம். நீங்கள் 1500 எடுத்துகிட்டு இருக்காங்க, நீங்கள் 2000 எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எடுக்கிறாங்க. நான் இப்போ வீடு கட்டியிருக்கேன். வீடு கட்டினா பால் காய்ச்சிக்கு போட்டுக்கணும். பால் காய்ச்சி கூட ஒரு வேட்டு போட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நீ எடுப்பா. அவருக்கு பண்ண பிடிச்சிருந்துச்சு, அது வேணுங்கிறது. அந்த இல்லை, அந்த பிளெயின் எடுத்துரு சார். எப்படி எடுப்புமா? அது மாதிரி இந்த கலர் வைன் இங்கே இது அவங்க கலட்டுங்க, போட்டு பார்த்துட்டு வந்துடு. மனசு அதுவும் ஒத்துக்கலை எனக்கு. அது போட்டு பார்த்துங்க, நல்லா இருந்தது. என் ராம கடையில் உட்காந்து அழுதுக்கு இருக்கான். சட்டை 900 ரூபா. இது 900 ரூபா இல்லை, 900 ரூபா. 480 ரூபா தான் எடுத்துட்டு இருக்காங்க. காசு இல்லாத நேரத்தில் எதுக்கு இந்த வேலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது, ஆனால் வேறு வழி இல்லை, எடுத்து தான் ஆகணும். கடமையில் இருக்கிறோம். ஆமாம், இன்னைக்கு ஃபுல்லாக உனக்கு செலெக்ஷன் ஃபுல்லாக யார் பண்ணது? எல்லாமே நான் தான் பண்ணேன். எல்லாமே அவனுக்கு சூப்பராக அப்படியே அமைஞ்சிச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஷர்ட்டு இது ரெண்டுமே சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் வந்து விஐபி ஷர்ட் இல்லை, அது பேர் என்ன, பார்ட்டி வேர் ஷர்ட் எல்லாமே ஒரே டேக்கில் எடுத்துட்டாங்களா? சந்தோஷம். அப்படியா? 5000 500. அதானே பார்த்தேன், 500. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு கல்யாணத்துக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும். அதுக்கடுத்து 25 பர்த்டே முடிஞ்சோட நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம். கல்யாணத்துக்கு சிவகங்கை வந்துடுவோம். நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணால் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அது இப்போதைக்கு எங்கள் அவர்கள் தாய் மாமா தான், அவரும் ஃபங்க்ஷன் வச்சுட்டாரு. ஒரு வழியா அந்த வெயில்ல போயிட்டு நாங்கள் முடிஞ்சு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. என்ன எடுத்துகிட்டு போனோம் உள்ள டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து எங்களோட சேனலில் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஏதாச்சும் vlog போடும்போது ரிட்டன் ட்ரெஸ் வாங்கணுன்றதையும் அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேர் ஏங்க நீங்கள் யோகாஸ் லைஃப் ஸ்டைல் எதுவுமே வீடியோவே போட மாட்டேறீங்க. அதுக்கெல்லாம் வெயிட்டிங். கொஞ்சம் நாங்கள் வந்து கொஞ்சம் வேலையாத்துக்கிறதுனால அந்த வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தரமான வீடியோலாம் வரும் கண்டிப்பாக. எல்லா நாளும் ரெகுலராக இந்த சேனலில் வீடியோ இருக்கோ இல்லையான்னு தெரியாது, ஆனால் ராமியோவா லைஃப் ஸ்டைலில் ரெகுலராக வீடியோ இருக்கும். அதுக்காக மரண வெயிட்டிங்கில் நானே வெயிட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் சூப்பர் வீடியோவா வரப்போகுது. இது வந்து நாங்கள் ஃபங்க்ஷனுக்காக உங்களுக்கு எதுவுமே எடுக்கலையா அப்படின்னு கேட்காதீங்க. எனக்கு வந்து saree ஆல்மோஸ்ட் இருக்கு, அந்த saree நான் வேர் பண்ண போறேன். இவருக்கு தம்பிக்கு பிறந்த நாளுக்கு அவங்க 2 பேருக்கு, எங்க 2 பேருக்கு எடுத்திருக்கு. அப்புறம் வந்து மைதர்ஷனுக்கு எடுத்திருக்கு, லட்சுமணுக்கு எடுத்திருக்கு. வைஷ்ணவிக்கு அவ வந்து கண்டிப்பா கேட்பான், அத்தை எனக்கு ட்ரெஸ் இல்லையா அப்படின்னு கேட்பால. அவளுக்கு வித்தியாசமா வந்து இருக்கிறதுலயே வந்து அவளுக்கு தான் அதிகமான ரேட்டு. என் மஞ்சிட்ட சொன்னோடனே ஐயோ அவ்வளவு கெடுக்காதரா வேணாம் அப்படின்னு சொன்னா, ஆனா அவளுக்கு தான் அதிகமா எடுத்துருக்கேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் திருப்பி வாங்கிக்கிறேன். ஆமா சரி, என் மயனை வச்சு கரெக்ட் பண்ணிடுவோம். ஒன்னும் பிரச்சனை இல்லை, அந்த காசை வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கும். வாங்கியாச்சு. மைதர்ஷன், மகிழன், ராம, லட்சுமணன் எல்லாத்துக்குமே எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பால் காய்ச்சி தான் ட்ரெஸ். இனிமே ட்ரெஸ்ஸே கிடையாது. நான் இந்த டிஷர்ட் போட்டேன், வாழ்நாள் ஓட்டிக்கிருந்தேன். இந்த நாள் வந்து நெருங்கிருச்சு. அதனால வந்து ராம இன்னைக்கு ட்ரெஸ் இருக்கும்போது சொல்லி தான் கூட்டு போயிருந்தான். இனிமே ட்ரெஸ் கிடையாது. இதோட இனிமே நெக்ஸ்ட் இதுனா மகிழனோட பர்த்டேக்கு மகிழனுக்கு மட்டும் தான் ட்ரெஸ், நம்ம யாருக்குமே கிடையாது. அது மாதிரி வந்து எப்படி பண்ண போறேன்னு தெரியல. என்னோட பர்த்டே வரக்கு பால் காய்ச்சிடுவோமான்னு தெரியல.
ஆனா இதுக்கு அடுத்து நம்ம வந்து பால் காய்ச்சிட்டு தான் எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க போறோம். அது கிட்டத்தட்ட எவ்வளவு நிறைய பேத்துக்கு எடுக்கணும், அதனால நிறைய இது எங்களோட பிளானிங்கே வேற மாதிரி. சரி ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க எந்த ட்ரெஸ் நல்லா எந்த ட்ரெஸ் எடுத்திருப்போம், இது நல்லா இருந்துச்சு. நாமே வேர் பண்ணதான் எடுக்க முடியல, ஏன்னா உள்ள வேர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, எடுக்க முடியல. எல்லாருமே சூப்பரா நம்ம நல்லா எடுத்து கொடுத்தாங்க எல்லா ட்ரெஸ் எல்லாருமே. அதோடய கடை வந்து புதுசா புதுவிதமா மாறிடுச்சு. கடையை ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, கடையும் மாறி போச்சு. நல்லா இருந்துச்சு, கடையை சூப்பரா பண்ணிருந்தாங்க. அது மாதிரி சேல்ஸ்மேன்லாம் நல்லா ஃப்ரெண்ட்லியா ஜாலியா என்ஜாய் பண்ணி பேசினாங்க. எல்லாருமே ஜாலியா நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டே பேசினாங்க. மேல பசங்க எல்லாம் சூப்பரா பேசினாங்க. நெக்ஸ்ட் பர்த்டே vlog நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க. அதுக்கடுத்து ராமனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் gift ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது. ரொம்ப நாளா வீட்டு வாசல்லே காத்துட்டு இருக்கு. ஆமா, அந்த அண்ணன் ஓபன் பண்ணி பார்க்கல, எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. அது பிறந்தநாளுக்கு ராமனுக்கே தெரியாம இந்த ஒய்ஃப் அவனுக்கு கொடுக்குற ஒரு சின்ன கிஃப்ட்டும் காத்துட்டு இருக்கு. அதுவும் வந்து ராமன் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நான் வரேன், எனக்கு மண்டை வலிச்சிரும் இதெல்லாம் சொல்லாம இருந்துச்சுன்னா. நான் சொல்றேன் நினைச்சேன். ஓகே குட்டீஸ், இந்த ஃப்ரேம் தான் கொடுக்க போறேன் ரெண்டு பேத்துக்குமே. என்ன ஃப்ரேம் நீங்களும் யோசிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான தரமான இன்ட்ரெஸ்டிங், நாளைக்கு வந்து நலங்கு ஃபங்க்ஷன் வீடியோ வரும். நாளைக்கு நலங்கு ஃபங்க்ஷன் செம்மையா என்ஜாய் பண்ண போறோம் ஃபேமிலியோட. மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை புதுசா அடிச்சு பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. பை பை.